Good afternoon. 75 years of independent இந்தியாவில் வாழ்ந்து 76th இண்டிபெண்டன்ஸ் டேயை நம்ம கொண்டாடி முடிச்சிருக்கிற இந்த டைமில் ஐ திங்க் நேஷ்னல் சயின்ஸ் டே பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது two main festivals we celebrate. One is our Independence Day and another one is our Republic Day. இது தவிர்த்து நம்ம ஹாலிடேயோடு கூடிய ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காந்தி ஜெயந்தி நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் வி செலிப்ரேட் அஸ் சில்ட்ரன்ஸ் டே அண்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் வி செலிப்ரேட் அஸ் டீச்சர்ஸ் டே. இது பொதுவாக நம்மளுடைய நாலேஜில் இருக்கிற வருடந்தோறும் நம்ம ரொம்பவே ஃபெமிலியராக நம்ம செலிப்ரேட் பண்ணுற நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆகாத ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 12th நம்ம நேஷ்னல் யூத் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம், தட் பீயிங் த பர்த்டே ஆஃப் சுவாமி விவேகானந்தா. தென் அக்டோபர் 31st நேஷ்னல் யூனிட்டி டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம், தட் இஸ் அகெயின் த பர்த்டே ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் டிசம்பர் 23rd நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, கிசான் திவாஸ்ன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். That is the birthday of சௌத்ரி சரண் சிங் அவர்கள். இப்படி ஒரு சில ஃபெமிலியரைஸ் ஆகாத நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். that too மெஜாரிட்டி ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி த பர்த்டே ஆஃப் பர்டிகுலர் பர்சன் who had contributed to that particular theme. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிசான் திவாஸ்னா சௌத்ரி சரண் சிங் அவர்கள் ஃபார்மர்ஸுடைய வெல்ஃபேருக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறதுனால அவருடைய பிறந்த நாளை நம்ம ஃபார்மர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். பட் நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் வெரி டிப்பிக்கல் அண்ட் வெரி பெக்கூலியர் இன் two main aspects. ஒன் திங் இஸ், இது யாருடைய பிறந்த நாளையும் நினைக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதில்ல, ராதர் ஒரு ரெனவுண்ட் சயின்டிஸ்டுடைய ஒரு ரினவுண்ட் டிஸ்கவரியை செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே திஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே. இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே பற்றி அந்த நேஷ்னல் சயின்ஸ் டே உடைய அந்த வீக்லேயோ இல்லை அதோடைய அந்த டைம்லையோ நியூஸில் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். ஸ்கூல்ஸில் கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகியிருக்கு. பட் அதர்வைஸ் இது இன்னும் அவ்வளவா இட் இஸ் நாட் known to the nation to that extent. இப்போ இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே உடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பீயிங், இது வேர்ல்ட்லேயே ஒரு பர்டிகுலர் டே சயின்ஸுக்காகன்னு சொல்லி நம்ம அலோகேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான். there are some countries which celebrate science week. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் ஆகஸ்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அயர்லாண்டில் நவம்பர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிமிலர்லி யூகே யூஎஸ் ஆல்சோ செலிப்ரேட்ஸ். தென் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு மந்தே சயின்ஸ் மந்த்ன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஒன்லி இன் இந்தியா வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் டே அஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே. அதுவும் நம்மளுடைய ஒரு தலை சிறந்த கண்டுபிடிப்பை நினைக்கிற வகையில் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் வெரி பெக்குலியர் அபவுட் திஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே. அண்ட் திஸ் இயர் 2022ல் இது ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா, we celebrated our 75th year of independence as an year celebration. ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ். அந்த வகையில் இந்த சயின்ஸ் டே கூட ஒரு வாரம் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது. இந்த சயின்ஸ் டேக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த செலிப்ரேஷன்ஸும் ஆல் தோஸ் happenings will take place. அப்படி இந்த 2022க்கான தீம், அதுடைய செலிப்ரேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் we have taken எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் renowned scientist, the pride of India, whose typical discovery formed the basis of our National Science Day is C.V. Raman. இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரொம்ப எனாமஸ். a little bit of it we can discuss today. ஏற்கனவே லாஸ்ட் இயர் மெயின்ஸோட டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ஹவ் ப்ரெசன்டட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் 2 பார்ட்ஸாக. ஒன் பார்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் மேத்ஸ்
ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அந்த ஃபீல்ட்ஸில் டிப்பிக்கலான சயின்டிஸ்ட் ஒரு சிலருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். சிமிலர்லி த செகண்ட் பார்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட் 2ல் பயாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசன் இந்த ஃபீல்ட்ஸில் இந்தியன் சயின்டிஸ்டுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு சிலதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்திருந்ததுனால we discussed that. You can also go through it if you have not. இன்னைக்கு particularly we will discuss about Sir C.V. Raman and his meritorious Raman effect, the basis for National Science Day. Azadi Ka Amrit Mahotsav 75th year of independence celebration la National Science Day also gained its importance. மற்ற வருடங்களை விட இந்த வருடம் இன்னும் சிறப்பாகவே இது செலிப்ரேட் பண்ணப்பட்டது. த மேன் அண்ட் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் நேஷனல் சயின்ஸ் டே, சர் C.V. ராமன் அண்ட் his findings will also be discussed today. இந்த நேஷ்னல் சயின்ஸ் டேயை நம்ம என்னென்ன தலைப்புகளின் கீழே பார்க்க போகிறோம்னா, ரீசன் ஃபார் சயின்ஸ் டே, ராமன் எஃபெக்ட், ஃபர்ஸ்ட் நேஷ்னல் சயின்ஸ் டே, தீம் ஆஃப் நேஷ்னல் சயின்ஸ் டே அண்ட் திஸ் பர்டிகுலர் இயர் 2022 உடைய நேஷ்னல் சயின்ஸ் டே, விஞ்ஞான் சர்வத்ர பூஜ்யத்தே, that is the celebration of National Science Week. தென் இதே மாதிரி ஒரு சயின்ஸ் டே வேர்ல்ட் லெவலில் இருக்குது, வேர்ல்ட் சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். we will see one by one. The first one is the reason for science day. சார் C.V. ராமனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். many things we know, some things may be new to us. He is a Nobel laureate, or being the first Nobel laureate, born and died in November 1888 and 1970 respectively. He lived 82 years. ஆனால் அவருடைய சாதனைகள் ரொம்பவே அதிகம். ஒவ்வொரு வருடமும் 20th of February தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். In honor of the physicist C.V. Raman, Chandrasekhara Venkata Raman, அவருடைய discovery of Raman effect. இந்த particular discovery gave him the Nobel Prize, which was the first ever won Nobel in Asia. 1930ல் இந்த நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவரோட ஒர்க்கில் he had a student collaborator K.S. கிருஷ்ணன். 1928ல் இந்த டிஸ்கவரி அவங்க பண்ணாங்க. பட் 1928ல் இட் வாஸ் நாட் ரெகக்னைஸ். 1930ல் தான் நோபல் வின் பண்ணிச்சு. K.S. கிருஷ்ணன் did not share the Nobel Prize. He was given an honor, ஒரு ரிமெம்பரன்ஸ் அவர் கொடுக்கப்பட்டது. பட் he didn't share the Nobel Prize. இவர் வின் பண்ண இந்த நோபல் பரிசுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நோபல் இன் ஃபிசிக்ஸ் ஃபார் அ நான் ஒயிட் பர்சன் அண்ட் ஃபார் அன் இந்தியன் சயின்டிஸ்ட். அந்த காலகட்டங்களில் ஒயிட் அண்ட் நான் ஒயிட் டிஸ்கிரிமினேஷன் ரொம்பவே இருந்தபோது அதெல்லாம் ஓவர் கம் பண்ண ஒரு டிஸ்கவரியாக இந்த ராமன் எஃபெக்ட் இருந்ததுனால he was awarded this Nobel Prize, first ever in India as well as Asia. இவரோட பயோகிராஃபியை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோம்னா, இவர் இந்தியன்கிறத விட நமக்கு ரொம்பவும் பெருமை தரக்கூடியது இவர் ஒரு தமிழன். he was born at திருச்சிராப்பள்ளி. அவருடைய ஃபாதர் he was a lecturer in mathematics and physics. அதனால அவர் சின்ன வயசில் இருந்தே he was brought up in an academic atmosphere only. 1902ல் பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸில் he entered. 1904ல் he passed his BA examination. சாதாரணமாக இல்லை, winning the first place and the gold medal in physics. 1907ல் he gained his MA degree with high distinctions. இவரோட மெயின் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் ஆப்டிக்ஸ் அண்ட் acoustics. ஆப்டிக்ஸ் ரிகார்டிங் லைட் அண்ட் acoustics ரிகார்டிங் சவுண்ட். அவருடைய ஃபுல் கேரியரும் இந்த ரெண்டு ஃபீல்டில் தான் மெயினாக இவர் ரிசர்ச் பண்ணார். ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே இந்த ஃபீல்ட்ஸில் அவரோட ரிசர்ச்சை தொடங்கிட்டாருங்கிறது தான் ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. 1907ல்
கெரியர் இந்தியன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணார். தோ ஹிஸ் கெரியர் டுக் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம், ஹீ டிட் நாட் லீவ் த ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவர் கண்டுபிடிச்சாரு அட் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்சஸ், கல்கட்டா. அதுக்கப்புறமா 1919 அவர் ஹானரரி செக்ரட்டரியாகவும் ஆனார். 1917 he was offered the Paley Chair of Physics at Calcutta University, which is a very high position, and he accepted it. 15 years Calcutta-ல இருந்ததுக்கு அப்புறமா he became the professor at the Indian Institute of Science, Bengaluru. அப்புறம் 1948 இருந்து he became the director of the Raman Institute of Research at Bangalore, which was established by Sir C.V. Raman himself. அப்புறம் he was the founder of Indian Journal of Physics. Then he sponsored the establishment of Indian Academy of Sciences. He also served as president there. கூடவே கரண்ட் சயின்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். இந்த அசோசியேஷன் தான் கரண்ட் சயின்ஸ் பப்ளிஷ் பண்ணுது, which is a very renowned journal. And his works got published in many renowned journals as well. Maintenance of vibrations, molecular diffraction of light, இதெல்லாமே வந்து அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸில் அகாடமிக்காக சாப்டர்ஸாக மாறிச்சு. தென் அல்டிமேட்லி ஹிஸ் டாப் மோஸ்ட் டிஸ்கவரி பீயிங் ராமன் எஃபெக்ட், அதுக்கு அவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. As we earlier saw, acoustic waves of ultrasonic and hypersonic frequencies, இதுதான் வந்து இவருடைய மெயின் ஒர்க். ஆனால் அதோட மட்டும் அவர் நிறுத்தலை. எக்ஸ்ரேஸை கிறிஸ்டல்ஸில் பாஸ் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அதை ஸ்டடி பண்ணார். ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைமண்ட், வேறையும் சில சப்ஸ்டன்சஸ் லைக் கோப்பல், பேர்ல்ஸ், ஃபெல்ஸ்பார், இது எல்லாத்துடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டடி பண்ணார். ஆப்டிக்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் அனைசோட்ரோபி மட்டும் இல்லை, ஃபிசியாலஜி ஆஃப் ஹியூமன் விஷன், ஆப்டிக்ஸில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால பயாலஜி ஃபீல்டையும் டச் பண்ணார். அண்ட் ஆஸ் வி நோ, ஹி வாஸ் கிவன் லாட் ஆஃப் அவார்ட்ஸ், ஹானரரி டாக்டரேட்ஸ். ஹி வாஸ் மெம்பர் ஆஃப் மெனி சயின்டிஃபிக் சொசைட்டிஸ். He was elected as fellow of the Royal Society very earlier in his career. இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ். பெரும்பாலும் சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய எண்ட் ஆஃப் த கெரியர் ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது தான் இந்த பிளேஸ்க்கெல்லாம் வருவாங்க. பட் he came to all those positions at a very very early age. He was given the honor of Knight in 1929 itself. ஸோ இது அவரை பற்றின ஒரு ஷார்ட் பயோகிராஃபி. இது ஹிந்து பேப்பரில் அவரை பற்றி வந்திருந்த ஒரு ஆர்டிக்கலில் ஒரு சின்ன பேரா. திஸ் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். நம்ம இப்போ பார்த்த பயோகிராஃபியோட ஒரு ஷார்ட் சம்மரி இது. ராமன் வாஸ் அ மேன் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி. ஹி பாஸ் ஸ்டாண்டர்ட் 10 when he was just 11 years old. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட் பர்சனாக இருந்ததுனால 11 இயர்ஸ்லேயே he passed his standard 10. He must have been given double promotions. ரொம்பவே ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக அட் ஏஜ் ஆஃப் 15 he had a degree. நம்ம அவரோட பயோகிராஃபியில் எந்த இயரில் அவர் காலேஜுக்கு போனார், பாஸ் அவுட் பண்ணார், அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் தெரியும். 15 இயர்ஸில் he had a degree with gold medal in physics and English. 19 இயர்ஸில் he had an MA. காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து சயின்ஸ் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணதுக்கு அலோவ் பண்ணாங்க. பிகாஸ் தே நியூ இந்த கிளாஸஸ் இல்லாமலே ஹி நியூ ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஹி வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி பிரில்லியன்ட். பிரில்லியன்ட்டுங்கிறது ஒரு காட் கிவன் கேப்பபிலிட்டி. பட் அதையும் தாண்டி வாட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங் அபவுட் ராமன் வாஸ் ஹி வாஸ் இன்டென்ஸ்லி கியூரியஸ் அபவுட் த வேர்ல்ட் அரவுண்ட் ஹிம். ஒரு விஷயத்தை பார்த்தா அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் க்யூரியாசிட்டியும் தான் இன்றைக்கி இருக்கிற பல கண்டுபிடிப்புகளுக்கு நேராக அவரை வழி நடத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1921 ஹிஸ் ட்ரிப் டு இங்கிலாந்து. எதுக்காக இங்கிலாந்து போனாருங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கிலாந்து போயிருந்தபோது ஹி வாஸ் டேக்கன் டு see சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல். அந்த சர்ச்சில் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட்.
by the whispering gallery there. ஏன் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் he performed some experiments and he wrote scientific papers about it. As a child, ராமன் வந்து அவருடைய ஃபாதர் வயலின் ப்ளே பண்ணி கேட்டார். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் he took up the science behind music as his main research work, first research work. As we saw, he also investigated the effect of sound on light. இந்த ரெண்டும் தான் அவர் மியூச்சுவலாக ரிசர்ச் பண்ணார். அப்போது இந்த சவுண்ட் லைட்டில் என்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னு ஸ்டடி பண்ணார். ஆல்சோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். His collection of crystals is still preserved at the Raman Research Institute in Bangalore. நம்ம இப்போது அவருடைய மெயின் கண்டுபிடிப்பான இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். The very interesting story behind this is, as I mentioned earlier, Raman's first work வந்து acoustics of musical instrumentsல தான். நம்மளுடைய இந்தியன் ட்ரம்ஸ் லைக் மிருதங்கம், தப்லா, இதோடைய ஹார்மோனிக் நேச்சர் ஆஃப் த சவுண்ட் இதிலெல்லாம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். as we saw, வயலின் ப்ளே பண்ண அந்த ஒரு மியூசிக், த சவுண்ட், த சயின்ஸ் பிஹைண்ட் த மியூசிக், அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக he also worked on the sound of string instruments like veena, violin, tambura, etc. இப்போ 1921ல he went to London. He was welcomed by English physicists J.J. Thomson and Rutherford. இவங்கெல்லாம் அப்போ இருந்த renowned scientists. இவங்களுக்கு வந்து சி.வி. ராமனுடைய ஒர்க் தெரிஞ்சதுனால அந்த ஷிப்ல இருந்து அந்த ப்ளூ சீ பார்த்து அங்க அந்த ட்ரிப் முடிச்சிட்டு a glass of water traveling to India in ship, but a deep sea and the ship with the same water is a saw the fascinating deep blue color of the Mediterranean கடலை பார்த்து that changed his area of research. இல்ல ஒரு long travel na after a few days or sometimes even hours we feel bored. இப்போ நமக்கு மொபைல் இருக்கு, so things move on as such, but he, due to his curiosity to know things, he asked this question to himself, why is the sea blue? உடனே அங்கேயே ஷிப்லேயே அவர்கிட்ட இருந்த சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு he began to conduct experiments. At that time, scientists believed the sea was blue because color of the sky அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால தான் அது ப்ளூவாக இருக்குன்னு சொன்னாங்க. ரேலக் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. ரேலக் வாஸ் த பர்சன் who explained why the sky is blue. இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். sunlight is being scattered, எதுக்கு less wavelength இருக்கோ, that wavelength being blue, sky appears blue. சன்ரைஸ்லேயும் சன்செட்லேயும் longer wavelength, red color நமக்கு தெரியுது, அதனால தான் we see to be red at sunset and sunrise அப்படின்னு ரேலக் had given a concept. based on that, அந்த ஸ்கையோட கலரை வாட்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் சி ப்ளூவாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ இருந்த கான்செப்ட். பட் ராமன் began to think and he modified it a bit and gave Raman's effect. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படியே ஸ்கையோட கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணலை, சன்லைட்டை வாட்டர் மாலிகுல்ஸும் ஸ்கேட்டர் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்தாரு. that changed the aspect of many areas of research. அதனால தான் இந்த டிஸ்கவரி இஸ் வெரி வைட்டல். டெஃபினிஷன்னு சொன்னால், Raman effect is the process of scattering of light particles by molecules of a medium. எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி, அந்த மீடியமில் இருக்கிற மாலிகுல்ஸ் லைட் பார்ட்டிகல்ஸை ஸ்கேட்டர் பண்ணும். அந்த ஸ்கேட்டரிங் ஏன் நடக்குதுன்னா, அந்த லைட் அந்த மீடியம்குள்ளே என்டர் பண்ணும்போது அதோட வேவ் லென்த்தில் ஒரு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஏற்படுறதுனால அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் ஆகுது. ஒரு பீம் ஆஃப் லைட்டை வந்து நம்ம ஒரு டஸ்ட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கெமிக்கல்குள்ளே பாஸ் பண்ணுறோம். எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கெமிக்கலாக இருக்கலாம், டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது அதுவும் அதோட பங்குக்கு ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ டஸ்ட் ஃப்ரீயாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலில் ஒரு பீம் ஆஃப் லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் நம்ம எதிர்பார்க்குற டைரெக்ஷனில் இல்லாமல் வேறு டைரெக்ஷனில் எமர்ஜ் ஆகுது. லைட்டில் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஃபோட்டான்ஸ். அந்த ஃபோட்டான்ஸோடைய எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி.
அப்போது அந்த லைட் மாலிகுல்ஸ் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு மீடியமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா தே பவுன்ஸ் பேக் அண்ட் ஸ்கேட்டர் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஆங்கிள் வித் விச் தே ஹிட் த மாலிகுல்ஸ். எந்த ஆங்கிளில் இந்த லைட் வந்து அங்கே ஹிட் பண்ணுதோ அந்த ஆங்கிளை பொறுத்து அது டைரக்ஷனை டிசைட் பண்ணிவிட்டு ஐதர் இட் பவுன்ஸ் பேக் ஆர் ஸ்கேட்டர். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஸ்கேட்டரிங்ஸ் ஆர் எலாஸ்டிக். எலாஸ்டிக்னா எங்கே போகுதோ அங்கே திருப்பி வந்துடும். அதனால என்ன ஆகும், இந்த ஃபோட்டான்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆனாலும் மறுபடியும் அதோட எனர்ஜியை ரீட்டைன் பண்ணி அதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த லைட் பாஸ் ஆகிற மீடியமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும், இல்லைன்னா அதோட எனர்ஜியை ஃபோட்டான்ஸுக்கு கொடுக்கும். அப்படி ஆகும்போது இந்த லைட் பார்ட்டிகிள்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் எனர்ஜியில் போகும். லெட் மீ பி மோர் கிளியர். லைட் ரேஸ் ஒரு மீடியம் வழியாக பாஸ் பண்ணும்போது இந்த லைட் ரேஸ் பாஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த மாலிகுல்ஸ், நம்ம இப்போது நம்மளோட எக்ஸாம்பிளில் வாட்டர்னு வச்சுக்கலாம். வாட்டர் மாலிகுல்ஸ் வழியாக லைட் பாஸ் ஆகும்போது இந்த லைட் ஸ்கேட்டர் ஆகுது. வாட்டர் மாலிகுல்ஸ் வழியாக லைட் பாஸ் ஆகும்போது இந்த லைட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டான்ஸ் ஒரே எனர்ஜியில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஸ்கேட்டர் ஆகாது. சில நேரம் அது ஸ்கேட்டர் ஆனாலும் மறுபடியும் அது இழந்த எனர்ஜியை திருப்பியும் ரீகெயின் பண்ணி ஒரே பாத்தில் போயிடும். பட் சில சிச்சுவேஷன்ஸில் என்ன நடக்கும்னா, இந்த ஃபோட்டான்ஸுக்கு ஐதர் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எனர்ஜியை கொடுக்கும், இல்லைன்னா இந்த ஃபோட்டான்ஸ்லேருந்து எனர்ஜியை எடுக்கும். அப்படி நடக்கும்போது லைட் பார்ட்டிகிள்ஸோடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேவ் லெங்க்த்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ வேவ் லெங்க்த் சேஞ்ச் ஆகும்போது கலர் வேறு மாதிரி தெரியும். நமக்கு விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்குது. இதில் இந்த சேஞ்ச்டு வேவ் லெங்க்த் காரணமாக தான் நமக்கு இந்த வாட்டர் ப்ளூவாக தெரியுது. அப்படிங்கிறது தான் ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட் வந்து why is the sea blueங்கிற அந்த கான்செப்டோட ஸ்டாப் ஆகலை. இட் ஹேஸ் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஃபியூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் இதிலிருந்து டெவலப் ஆச்சு. அண்ட் தென் தி அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் டேட்டா ஹேண்ட்லிங், கமர்ஷியல் ஃபியூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் பிகேம் அவைலபிள். இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ராமன் எஃபெக்ட். திஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்ணி பெட்ரோகெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நம்மளால் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை மானிட்டர் பண்ண முடியும். இல்லீகல் ட்ரக்ஸ் கேப்சர்டை அந்த சீலை பிரேக் பண்ணாமலே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். பெயிண்ட் ட்ரை ஆகிறதையோ பெயிண்ட் ஹார்டன் ஆகிறதுக்கான காரணங்களையோ நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் யூஸிங் ஃபைபர் ஆப்டிக் ப்ரோப் நியூக்ளியர் வேஸ்ட் மெட்டீரியலை பக்கத்தில் போகாமல் தூரத்தில் இருந்தே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். தென் ஃபோட்டோகெமிஸ்ட் அண்ட் ஃபோட்டோபயாலஜிஸ்ட் லேசர் ராமன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிரான்சியன்ட் கெமிக்கல் ஸ்பீஷீஸோடைய ஸ்பெக்ட்ராவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் என்ஹான்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை சர்ஃபேசஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆன் சர்ஃபேஸஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கேன்சர் மற்றும் அது மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸில் பயோகெமிக்கல் இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொன்னால், Raman effect gave birth to the field of Raman spectroscopy that has extensive applications around the globe and across fields. Chemical bonding structure determine பண்ணுறதுக்கு, materials characterize பண்ணுறதுக்கு, temperature determine பண்ணுறதுக்கு, crystalline orientation in crystals நம்ம கண்டுபிடிக்க முடியும், pharmaceutical chemicals identify பண்ண முடியும், counterfeit drugs discover பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஐடென்டிஃபை பிக்மெண்ட்ஸ் இன் ஓல்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கும் நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். தென் டிடெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸிங் லேசர்ஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். நம்ம போன ஸ்லைடில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தது இங்கே சிம்பிள் பாயிண்ட்ஸாக இருக்குது. இதுதான் சார் சிவி ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதும் வாட் இஸ் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். எப்படி இது நேஷ்னல் சயின்ஸ் டேயாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1986 NCSTC நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட February 28 நேஷ்னல் சயின்ஸ் டே NSD அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறதுக்காக கேட்டாங்க.
அது சாங்ஷன் ஆகி 1987 இருந்து இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே February 28 அன்னைக்கு செலிப்ரேட்டட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. மெயினாக ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர் அகாடமிக், சயின்டிஃபிக், டெக்னிக்கல், மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது செலிப்ரேட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் நேஷ்னல் சயின்ஸ் டே, தட் இஸ் 28 February 1987 NCSTC, அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி announced institution of the National Science Popularization Awards. இந்த அவார்ட்ஸ் எதுக்குன்னா to recognize outstanding efforts in the area of science communication and popularization. இந்த Science Day celebration also includes public speeches, radio, TV, science movies, science exhibitions, research demonstration, debates etc. நிறைய கருத்தரங்குகள், பொருட்காட்சிகள், பட்டி மண்டபங்கள், இப்படி நிறைய விஷயங்களை இந்த சயின்ஸ் டேல பெர்ஃபார்ம் பண்ணி இதை ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கான ட்ரையல்ஸ் ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டுருக்கு. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் ஆஃப் நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் இட்ஸ் தீம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த தீமை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமுமே நடக்கும். லாஸ்ட் 10 to 12 years உள்ள தீம் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணாலே we can know how interesting it is. 2011 chemistry in daily life, 2012 clean energy options and nuclear safety, then genetically modified crops and food security, 14 fostering scientific temper, 2015 science for nation building, 16 scientific issues for development of the nation, 2017 it was a bit different, science and technology for specially abled persons, 2018 science and technology for a sustainable future. நம்மளுடைய இந்த வருட தலைப்புக்கு கொஞ்சம் ரிலேட்டடான தீம் தான் 2018. 2019 quite interesting, science for the people and people for science. 2020 women in science, and 2021 being future of STI, that is science and technology and innovation, impacts on education, skills and work. This year 2022 integrated approach in science and technology for a sustainable future. இந்த தீமை அடிக்கடி நம்ம நியூஸில் இந்த வருஷம் பார்க்க முடியும். இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் அ சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். இந்த தீம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ we have to understand what is this theme all about and what is going on regarding National Science Day this year. இந்த ஜெனரேஷனாக நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நினைக்காம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பேசவே முடியாது. He had told, science is a beautiful gift to humanity, we should not distort it. மனித இனத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் இந்த சயின்ஸ். இதை நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திஸ் இயர் நேஷ்னல் சயின்ஸ் டே 2022 இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். இதில் 2 டேர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த தீமே அமைஞ்சிருக்கு. ஒன் இஸ் இன்டகிரேட்டட் அப்ரோச் அண்ட் அனதர் இஸ் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். நம்ம 2019 இந்த COVID-19 பேண்டமிக் has taught us the beauty of linkages and bonds. எந்த ஒரு ஒர்க்னாலும் தனித்து நின்று நம்மளால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சர்வைவ் ஆக முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகி சேர்ந்து உழைத்தா மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு அவுட்கம்மை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரூத்தை COVID-19 பேண்டமிக் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த நேஷனாக இருந்தாலும் சரி, இந்த பேண்டமிக் டைமில் அவங்க ஃபாலோ பண்ண இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் தான் ஹியூமனிட்டி சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஒரு சஸ்டெயினபிள் ஃபியூச்சருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியில் ஏற்கனவே 2018 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் அ சஸ்டெயினபிள் ஃபியூச்சருங்கிற தீம் போட்டாச்சு. பட் அதுக்கு கூடவே இன்டகிரேட்டட் அப்ரோச், அதுதான் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுற ஒரு தீம். தி ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப கிளியராக என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த நேஷ்னல் சயின்ஸ் டேங்கிறது அந்த ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டு போகிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. இட் ஷுட் பி கேரிட் ஆன் டு
டே ஆஃப்டர் டே, மந்த் ஆஃப்டர் மந்த் அண்ட் இயர் ஆஃப்டர் இயர். இதில் இந்த ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி இன்டகிரேட்டட் அப்ரோச், இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தீமோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் பீயிங் synergy of all science ministries and departments to work on theme-based approach. எல்லா மினிஸ்ட்ரிஸும் டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து உழைக்கணும். டெக்னிக்கல், என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே இன்டகிரேட் பண்ணி தே ஷுட் மூவ் ஃபார்வர்ட். இன்டகிரேஷன் வித் த லைன் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் வித் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் அ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இந்த நாலும் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்சை நோக்கி ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த இயர் 2022 UN has declared as the year that is dedicated to basic sciences. இது பற்றி நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட்டில் பார்க்கலாம். அப்போது இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக we have to focus on how scientific research can propel to sustainable development and across the world quality of life சயின்ஸால் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை நம்ம எப்படி ஒரு சஸ்டெயின்டு ஆர் ப்ரொலாங்டு டெவலப்மெண்ட்டாக தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கோலை நோக்கி நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நம்ம உழைக்க வேண்டி இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த சயின்ஸ் டே தீமான இன்டகிரேட்டட் அப்ரோச், இந்த பேனர் கீழே லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வில் பி மல்டி லேர்னிங் என்விரான்மெண்ட், MLE. பலதரப்பட்ட அந்த MLE வில் பி a combo of virtual learning environment VLE and physical learning environment PLE. ஸோ ஃபிசிக்கல் மோடில் நம்ம கற்றுக்கிறதும் வர்ச்சுவல் மோடில் கற்றுக்கிறதும் எல்லாமா சேர்ந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சாக மல்டி லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வருது. இந்த MLE it demands a strong bonding between institutions of learning and industries. எஜுகேஷன் லெவல்லையும் அதை நம்ம அப்ளை பண்ணுற இண்டஸ்ட்ரி லெவல்லையும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்தால் அந்த மல்டி லேர்னிங் என்விரான்மெண்ட் தான் ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கொடுத்து சஸ்டெயினபிள் ஃப்யூச்சரை நோக்கி நம்மளை போக வைக்கும். இப்போது செகண்ட் கான்செப்ட் சஸ்டெயினபிள் ஃப்யூச்சர். சஸ்டெயினபிள் ஃப்யூச்சர் நம்ம சொல்லும்போது எஜுகேஷன் லெவல்லையே அந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆர் நம்ம என்ன முயற்சி செய்தாலும் டீச்சிங் லெவல்லையே அது இருக்கணும். சயின்ஸை நம்ம டீச் பண்ணும்போது இட் நீட்ஸ் மோட்டிவேஷன், இன்னோவேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஒரு ருட்டீனாக அந்த ஜாபை செய்கிற மாதிரி சயின்ஸை டீச் பண்ணிட்டு போயிட முடியாது. நல்ல மோட்டிவேஷனோடையும் இன்னோவேஷனோடையும் கமிட்மெண்ட்டோடையும் டீச் பண்ணாதான் that will be transferred to the students also. இப்போ நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் நானோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்கனெக்டட் வேர்ல்டில் என்டர் பண்ணியிருக்கும் போது இந்த கோர்சஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிலிமினரி லெவல்லையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகணும். No one can disagree with the fact that teaching methodology of science subjects needs some correction. சில ஃப்ளாஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பர்டிகுலர்லி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கான்க்ரீட் ஸ்டெப்ஸை எடுக்கணும். அப்போ தான் யங்கர் ஜெனரேஷன் வில் பி அவேர் ஆஃப் த ஜெனுவின் ஃபேக்ட். சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸை எப்படி நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், எக்கானமியோட ஸ்ட்ரென்த், ஃப்யூச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி எல்லாமே சயின்டிஸ்டோடைய இனோவேஷன்ஸ்லையும் டிஸ்கவரிஸ்லையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த உண்மைகள் எல்லாம் யங்கர் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக வலியுறுத்தப்படணும். ஸோ தட் புதிதாக நாவல் எக்ஸ்ப்ளோரேஷன் வில் அக்கர், that will be fruitful to the mankind. இப்போ இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபார் சஸ்டெயினபிள் ஃப்யூச்சர் அப்படிங்கிற அந்த தீமில் நம்மளோட சயின்டிஃபிக் ரிசர்ச்சுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெறுமனே கான்செப்ட் ஓரியன்டாக சயின்ஸை படிச்சுட்டு போகாமல் அது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கணும். அந்த ரிசர்ச் இண்டஸ்ட்ரி கூட லிங்க் ஆகி ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ப்ராடக்டாகவும் மாறணும்.
அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல்லையே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டிபெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த ஹேபிட்டை நம்ம உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கரிக்குலம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கணும். எந்த ஒரு நேஷன் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ரொம்ப வீக்காகவும் லெபார்டரிஸ் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலும் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடியோடையும் இருந்ததுன்னா that nation will definitely struggle to address its challenges. எல்லா சயின்ஸ் மினிஸ்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரீஸும் ப்ராப்பராக லிங்க் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங்கோட செயல்பட்டால் கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் பி ஃப்ரூட்ஃபுல். இதுதான் இந்த கான்செப்ட் ஆர் இந்த தீம் டிசைன் பண்ணி இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வருடம் முழுவதும் வலியுறுத்தப்படுது. Then we have the Vigyan Sarvatra Pujyate. இது ஒரு ஹிந்தி ஃப்ரேஸ் which means Vigyan, science and technology is revered all over. அதாவது ஒரு மரியாதைக்குரிய விஷயமா, பாராட்டப்பட வேண்டிய விஷயமா, இல்லை உயர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த விஞ்ஞான் சர்வத்திர பூஜ்யத்தே. இந்த ஃப்ரேஸை எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபார் அ வீக் லாங் செலிப்ரேஷன் தட் இஸ் 22nd to 28th February 2022. 28th February being சயின்ஸ் டே, அன்னைக்கு முடிவடைகிற மாதிரி ஒரு வாரம் சயின்ஸ் வீக்காக இந்த வருடம் நம்முடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த வீக் பிளான் பண்ணப்பட்டது. இதில் இந்த செலிப்ரேஷன் 75 லொக்கேஷன்ஸ் இன் இந்தியா ப்ளஸ் எ மெகா சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அட் நியூ டெல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வாரத்தில் நடைபெற்றது. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம்ஸ் NCSM in collaboration with Vigyan Prasar, Department of Science and Technology, organized a wide exhibition 75 years of independence, India's achievements in science and technology. இந்த ஒரு தீம் கீழே ஒரு பெரிய எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணாங்க. that was simultaneously inaugurated in 75 locations in the country. அதில் மெயின் எக்ஸிபிஷன் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நியூ டெல்லியில் நடந்தது. and 7 science centers under this National Council of Science Museum. இது முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே இன்னும் வேறு எந்தெந்த சயின்ஸ் சென்டர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இதை டிஸ்பிளேஸ் பண்ணி அங்கேயும் இதை எக்ஸிபிட் பண்ணாங்க. திஸ் இஸ் அபவுட் விஞ்ஞான் சர்வத்திர பூஜ்யத்தே, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்கோப் ஃபார் ஆல் அப்படிங்கிற கேப்ஷனோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் பாப்புலரைசேஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன், அதோடைய அந்த அப்ரிவியேஷன் தான் ஸ்கோப், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் பாப்புலரைசேஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன், ஸ்கோப் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட 22nd to 28th of February இந்தியாவில் இது ஒரு பெரிய ஆசாதி கா அம்ரித் மகோத்சவா நடந்துச்சு. திஸ் வாஸ் சப்போர்ட்டட் பை மெனி ஆஃப் அவர் government bodies, DST, DBT, CSIR, ICMR, etc. இப்போ இதில் என்ன எக்ஸிபிட் பண்ணாங்கன்னா 75 இயர்ஸாக சயின்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைத்த போது இந்தியா இன்ஹெரிட்டட் a shattered economy from the British. கண்ட்ரி பார்ட்டிஷன் நடந்தது, பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, கண்ட்ரியோட பார்டரில் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருந்தது, பீப்புள் ட்ராவல்டு ஹியர் அண்ட் தேர், செட்டில்டு இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுனால எக்கானமிக் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது. அதில் இருந்து கண்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வர்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அந்த ஒரு முயற்சிக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. திஸ் வாஸ் கிளியர்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் த சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷன் அடாப்டட் பை த பார்லிமெண்ட் இன் 1958. திஸ் ரெசல்யூஷன் வாஸ் டிராஃப்டட் அண்ட் பைலட்டட் த்ரூ த பார்லிமெண்ட் பை அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்த சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷனில் என்ன சொல்லப்பட்டதுன்னா,
நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டிக்கு கீ ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புளை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்க முடியும்னா காம்பினேஷன் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ்: டெக்னாலஜி, ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ். இதில் இந்த முதல் ஃபேக்டர் டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ணி இல்லை க்ரியேட் பண்ணி நம்மளால் நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய டெஃபிஷியன்சியை ஈடுகட்ட முடியும், கேபிட்டல்ஸோடைய டிமாண்ட்ஸையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த 2 ஒருவேளை சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாட்டியும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியே மற்ற ஃபேக்டர்ஸையும் நம்ம ரீகெயின் பண்ணிட முடியும். ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த டெக்னாலஜி கேன் ஒன்லி க்ரோ அவுட் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். சயின்ஸும் அதோடைய அப்ளிகேஷனையும் ப்ராப்பராக நம்ம ஸ்டடி பண்ணி ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் டெக்னாலஜி வில் க்ரோ அப்படிங்கிறது இந்த சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷனில் இருந்தே நமக்கு தெரிய வருது. இந்த சயின்டிஃபிக் எக்ஸிபிஷனில் ஒரு விசிட்டரை தே வில் பி டேக்கிங் த்ரூ அண்ட் அப்சார்பிங் ஜேர்னி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஃப்ரீ இந்தியா. இந்தியர்களுடைய ஏர்லி இன்வென்ஷன்ஸான ஜீரோ, டெசிமல் பிளேஸ் வேல்யூ, பித்தகோரியன் தியரம், வேல்யூ ஆஃப் பை, natural medicine and perfumes through distillation process, hand guns, non-rusting iron and much more. இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே உள்ள சில செஷன்ஸில் டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இந்தியாவிலிருந்து உலகத்திற்கு தரப்பட்ட டிஸ்கவரிஸ். This has provided a solid and effective base for self-sufficiency in India. அதை தான் நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற டேர்மில் நம்ம சொல்கிறோம். Then India initiated a landmark policy called Science, Technology and Innovation Policy 2020. இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு எக்ஸிபிஷனாக அது இருந்தது. ஒரு ஸ்டோரி டெல்லிங் மோடில் நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது with the help of informative visual and graphic panels. This exhibition also highlighted landmarks of India's development and exploration in science and technology. இதன் மூலமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டை பப்ளிக்கால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. இட் கிரியேட்டட் அ சயின்டிஃபிக் அவேர்னஸ் இன் த சொசைட்டி அண்ட் அ சென்ஸ் ஆஃப் நேஷ்னல் ப்ரைட். கடைசியாக நம்ம வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இது யுனைடெட் நேஷன்ஸ்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. வேர்ல்ட் சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 10th November. இந்த வேர்ல்ட் சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் உடைய பர்பஸ் பீயிங் டு ஸ்ட்ரெங்தன் பப்ளிக் அவேர்னஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் சயின்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் அண்ட் சஸ்டெயினபிள் சொசைட்டிஸ். சயின்ஸை பீஸ்ஃபுல் அண்ட் சஸ்டெயினபிள் சொசைட்டிஸ் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான பப்ளிக் அவேர்னஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. தென் டு ப்ரொமோட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி ஃபார் ஷேர்டு சயின்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். சயின்ஸை சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலாக மாற்றுறதுக்கான நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டை ரினியூ பண்ணுறது. அப்புறம் சயின்ஸ் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன் எவ்ரி கண்ட்ரி. அந்த சேலஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான சப்போர்ட் ரைஸ் பண்ணுறது. ஸோ தட் நம்ம எடுக்கிற முயற்சிகளின் மூலம் தீஸ் சேலஞ்சஸ் கேன் பி ஓவர் கம். இந்த வேர்ல்ட் சயின்ஸ் டேயை 2001 நம்ம அனுசரிக்கிறோம். That was one of the outcomes of the World Conference on Science in 1999. இந்த புது கான்ட்ராக்டுக்கான ரீசன் சயின்ஸ் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறணும். அதுக்கு there should be greater interaction between various stakeholder groups like governments, parliamentarians, private sector, civil society, indigenous people, etc. இந்த எல்லா குரூப்ஸுக்குள்ளேயும் ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்தால் தான் சொசைட்டி will become more supportive to science. That will lead to higher funding levels for science. In the particular World Conference on Science 1999, that was co-organized in Budapest, Hungary by UNESCO and the International Council for Science. 2 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2001 UNESCO took the responsibility for organizing this World Science Day every year.
இதுதான் UN அனௌன்ஸ் பண்ண இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பேசிக் சயின்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், IYBSSD 2022ன்னு இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. திஸ் வாஸ் லான்ச்ட் ஆன் July 8, 2022. இந்த பர்டிகுலர் டேட்டில் இருந்து இந்த இயரை இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பேசிக் சயின்சஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு அனௌன்ஸ் பண்ணி அதற்கான முயற்சிகளில் அதை நோக்கி உழைத்துட்ருக்கிறாங்க. 2022 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பேசிக் சயின்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு அறிவித்ததை தொடர்ந்து இந்த வேர்ல்ட் சயின்ஸ் டே 2022க்கான தீமும் பேசிக் சயின்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னே ஏற்படுத்தினாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஃபேசினேஷன் இருக்குது. பட் அந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த ஃபீல்ட்லையாக இருக்கட்டும், மெடிசன், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸஸ், எனர்ஜி பிளானிங், என்விரான்மெண்ட், கம்யூனிகேஷன்ஸ், கல்ச்சர், எந்த ஃபீல்ட்லையாக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்படணும்னா பேசிக் சயின்ஸில் ப்ராப்பர் ரிசர்ச் நடக்கணும். அதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் தான் இந்த தீமை வேர்ல்ட் சயின்ஸ் டேக்கு வச்சுருக்கிறாங்க. The 2030 அஜெண்டான்னு ஒன்று 2016லே போட்டாங்க. The 2030 அஜெண்டா and its 17 sustainable goals. This is not new to us. 2016லே போடப்பட்டது தான் இது. No poverty, zero hunger, good health and well-being, quality education, gender equality, clean water and sanitation, இப்படி தொடங்கி climate action, life below water, life on land, peace, justice and strong institutions, பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ் அப்படின்னு சொல்லி 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. இந்த 2030 அஜெண்டா அண்ட் இட்ஸ் சஸ்டைனபிள் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா பேசிக் சயின்சஸ் அண்ட் இட்ஸ் ரிசர்ச் ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கிற ஒரு நீட்னாலையும் இந்த தீம் ஏற்படுத்தப்பட்டு இட் இஸ் பீயிங் ப்ரொபகேண்டட். இப்போ இந்த பேசிக் ரிசர்ச்சுக்கும் சொசைட்டல் சேஞ்சுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னா, பேசிக் ரிசர்ச் இஸ் known by these interesting terminologies, discovery research or blue skies research. இந்த டேர்ம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஆன்சரிங்கில் யூஸ் பண்ணலாம், which will add flavor to our answers. So basic research is otherwise called discovery research or blue skies research due to its emphasis on the quest for knowledge. எதனால் எப்படி நடக்குது? நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி why the sky is blue அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை நம்ம பார்க்கும்போது இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபினாமினானை நம்ம அனலைஸ் பண்ணும்போது why is it happening அப்படின்னு அந்த ஒரு quest of knowledgeல செய்யப்படுற ரிசர்ச் தான் பேசிக் ரிசர்ச், which is the other way round of commercial applications. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எப்படி ஒரு சயின்டிஃபிக் திங்கை இல்லை ஒரு சயின்டிஃபிக் நாலேஜை எப்படி கமர்ஷியலாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாற்றலாங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ரிசர்ச். இந்த ரெண்டுமே ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதுலேயும் பேசிக் ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த கமர்ஷியலாக வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பரான பேசிக் ரிசர்ச்சிலிருந்து வந்தது தான். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பீயிங் டிரான்சிஸ்டர். ஏர்லி 1950s ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ரேடியோ மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. பட் இட் வாஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 50 years ஆஃப் பேசிக் ரிசர்ச் இன் பப்ளிக் லெபார்டரிஸ். ஜஸ்ட் லைக் தேட் ஒரு அப்ளிகேஷனாக அது வந்துடலை. பேசிக் ரிசர்ச் 50 years பண்ணதுடைய விளைவு தான் டிரான்சிஸ்டர். அண்ட் வி நோ ஹவு it further developed. அப்புறம் கம்ப்யூட்டர் சிப் வந்தது, that is the first integrated circuit. அதுக்கப்புறம் மினியேச்சர்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்தது. இன்னும் ஸ்மாலராக மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் ஆப்டிக்கல் டிவைசஸில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டிரான்சிஸ்டரை பேஸாக வச்சு தான் ஃபர்தராக டெவலப் ஆச்சு. அண்ட் அதுக்கு பேசிஸ் வாஸ் த பேசிக் சயின்ஸ் ரிசர்ச். அப்புறம் பயாலஜி ஃபீல்டில் பார்த்தோன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ 1953 இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணாங்க. அதுதான் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்க்கும் ஜீனோமிக்ஸ்க்கும் ஃபவுண்டேஷனையே கொடுத்தது. 2003 ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணாங்க. அதிலிருந்து நம்மளால் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடிஞ்சுது. ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
அதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கிற பட்சத்தில் there is a problem. அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்குது, ஜெனட்டிக் ப்ரொஃபைலில் வேரியேஷன் இருக்குது, அதை நம்ம மேப் பண்ணி இந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் டிசீஸ்க்கான கோரிலேஷனை நம்மளால் ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அப்படி ஸ்டடி பண்ணதுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. தென் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் PCR 1983 அமெரிக்கன் பயோகெமிஸ்ட் கேரி பேங்க்ஸ் முல்லிஸ் டிஸ்கவர்ட் PCR. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏலேருந்து காப்பீஸ் ஆஃப் தட் ஃப்ராக்மெண்ட்ஸ் we can get அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி he invented this PCR, for which he was awarded the Nobel Prize for Chemistry in 1993. இந்த PCRக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபுட், வாட்டர் ஆர் பிளட் சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் வைரஸஸை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போது பாஸ்ட் 2 இயர்ஸில் COVID-19 டயக்னாசிஸ்க்கு இந்த PCR வாஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட். எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸையும் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபாரன்சிக்ஸில் ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சா கூட அதிலிருந்து நம்ம மேக்னிஃபை பண்ணி we can identify the criminal. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிற பிசிஆருடைய அப்ளிகேஷன்ஸ் தான். பட் இந்த பிசிஆர் இவ்வளவு அப்ளிகேஷன்ஸோடு வெளிவர்றதுக்கு பேசிஸே பேசிக் சயின்ஸ் ரிசர்ச் that was done in 1983. அப்புறம் யுனெஸ்கோ உடைய டூல் கிட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஆக்ஷன். COVID-19 பேண்டமிக் டைம்ஸில் வேக்சின் டிசைன் பண்ணுறதுக்கு பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலை, பயோடெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணலை. அந்த மாடல் டிசைன் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் வேர் யூஸ்ட். மேத்ஸில் பண்ணுறது அவ்வளோவுமே பேசிக் ரிசர்ச். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாடலிங் யூஸ் பண்ணி நம்ம வேக்சின் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணோம். தென் க்ரீன் அப்ளிகேஷன்ஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இல்லாமல் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம ஆல்டர்னேட் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் நம்ம கிராஃபீன் கண்டுபிடிச்சோம். that became a potential tool for many applications in industry. flat screen on television or cell phone, இது ஒரு பேசிக் ரிசர்ச் உடைய ப்ராடக்ட். லிக்விட் கிறிஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் 1960 ஆப்டிக்கல் இமேஜிங் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. we know now how these are used, எவ்வளவு எக்ஸ்டென்சிவாக இந்த ஃப்ளாட் ஸ்க்ரீன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங்ஸ் இஸ் லிக்விட் கிறிஸ்டல்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை ஆக்சிடெண்ட். வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் இதை கண்டுபிடிச்சாங்க. பட் நவ் இட் ஹாஸ் பிகம் ஹைலி யூஸ்ஃபுல். இது எல்லாத்துலேயும் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வராங்கன்னா, பேசிக் ரிசர்ச் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் யூஸிங் இட் in various applications. அதனால பேசிக் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கு நல்ல ஜாயண்ட் லீப்ஸ், அதாவது நல்ல கிரிட்டிக்கலான ஃபைண்டிங்ஸ் பண்ணுற பேசிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்கு they give number of prizes. I mean, UNESCO gives prizes, these 3 being very important: the Carlos J. Finlay Prize for Microbiology, the UNESCO Equatorial Guinea Prize for Life Sciences, the Lee Oriel UNESCO Awards for Women in Science. இப்போ இந்த வேர்ல்டு சயின்ஸ் டே 2022க்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, யுனெஸ்கோ வில் பி செலிப்ரேட்டிங் திஸ் பர்டிகுலர் வேர்ல்ட் சயின்ஸ் டே 2022 on November 10th by holding a webinar in this particular theme, Basic Sciences for Sustainable Development. அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. Everyone all over the world can participate in it. In the section further over the coming months it will get developed gradually. Scientific communities யார் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ, பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் they will plan certain events working towards the International Year of Basic Science for Sustainable Development, and they will share the information with each other, thereby mutually getting benefited. சயின்ஸோட ஒரு சோஷியல் நேச்சர்னால சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சயின்ஸ் ப்ராக்ரஸ் ஆகணும்னா சயின்டிஃபிக் நாலேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்.
பாலிட்டியை கூட நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். யூனிவர்சலாக 19th செஞ்சுரியில் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெவல்யூஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை தொடர்ந்து கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் நடந்தது. ஸ்பேஸ் டெக்னாலஜிஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லலாம் நிறைய ரிமார்க்கபிள் டிஸ்கவரிஸ் நடந்தது. ஃபாலோட் பை 20th செஞ்சுரி. 20th செஞ்சுரியில் பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ரெவல்யூஷனை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்காக வளரணும்னா அதோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் வந்து ஒரு நல்ல லெவலில் போகணும். டெவலப்ட் கண்ட்ரீஸ் மத்தியில் ஒரு நல்ல பொசிஷனில் நம்ம இந்தியா மாதிரிப்பட்ட ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி ரீச் ஆகணும்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டு ஒரு நல்ல க்ரோத்தை அடையிறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து சயின்டிஃபிக் நாலேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். இந்த எய்மோடு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நேஷ்னல் சயின்ஸ் டேயை ஏற்படுத்தி அதை ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற வகையில் முன்னேற்றத்தின் பாதையில் நம்ம இந்தியா போகணும் அப்படிங்கிற எய்மோட ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வருடம் இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். அப்போது ஒரு கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்லலாம்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு நாலேஜ் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகுது. இந்த நாலேஜ் கிரியேட் ஆனது அப்படியே நாலேஜ் லெவலில் நின்றக்கூடாது, அது ஒரு அப்ளிகேஷனுங்கிற ஃபார்முக்கு டிரான்ஸ்லேட் ஆகி போகணும். அந்த ஒரு அப்ளிகேஷன் லெவலுக்கு போய் காமன் மேன் அதை ரீச் பண்ணாதான் எந்த வகையிலையுமே we can tell that we will have a sustainable future. அப்போ இந்த சஸ்டெயினபிள் ஃபியூச்சருக்கு கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்லையும் நம்ம ஒரு ப்ராப்பரான வேலை, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நேஷ்னல் சயின்ஸ் டேங்கிற அந்த ஒன் டேயோட நிறுத்திடாம if we move on, only then this integrated approach will help for a sustainable future in the field of science and technology. So with this, I end up the topic of National Science Day. I will meet you with another important topic in my next session. Till then, stay healthy and keep learning. Thank you.